மக்களே, இன்று நாம் திருக்குறள் 442 குறளை பார்க்கிறோம். இது பொருட்பால் அரசியல் பகுதியின் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்திலிருந்து வருகிறது. ஒற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குழல் என்றது. உடல் நலத்தை முதலில் சரி செய்ய வேண்டும் என அறிவுறுத்துகிறது. பின்னர் குடும்ப ஒற்றுமை, நலன், ஒழுக்கம் பாதுகாக்கப்படும். இரண்டையும் ஒரே நேரத்தில் பின்பற்ற வேண்டும் என்பதும் இக்குறள் சொல்லும் செய்தி. இன்றைய வேகமான வாழ்வில் மனம், உடல் உடைமையை கவனிப்பது அவசியம். உதாரணமாக, ஒவ்வொருவரும் தினமும் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்து உடல் நலத்தை பாதுகாக்கலாம். இரண்டாவது உதாரணம், குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிட்டு உரையாடுதல் உறவினர்களின் மனசை பயனுறும். இது உறவை வலுப்படுத்தி தகராறு வாய்ப்பை குறைக்கும். கல்வி நிறுவனங்களிலும் பணியிட மேலாண்மையிலும் இதை பயன்படுத்தலாம். ஊழியர் ஆரோக்கியம் மேம்பட்டால் உற்பத்தி அதிகரித்து குழு பொறுப்புணர்வு உயரும். இதனால் சமூகத்தில் நல்ல வாழ்வு உருவாகும். இந்த குறள் நவீன காலத்தின் சவால்களையும் கையாள உதவுகிறது. நாம் தினசரி சுய பரிசோதனை செய்து குடும்பத்துடன் நேரம் செலவிடுவோம். இதனை பின்பற்றினால் நலமுடைய ஒற்றுமை வளர்கிறது. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.